taxes. What are the learning objectives of this lesson? To understand the role of the government and development policies, to gain knowledge about taxes and its types, and to study how is tax levied, to gain insight into black money and tax evasions, to know the difference between the tax and other payments, to understand the taxes and its development. Okay, அதாவது பொருளியல்ல 4வது பாடம் அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற பாடம். கற்றலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்துடைய பங்கு பற்றி தெரிஞ்சுக்கிறது, வரி மற்றும் அதன் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், வரி எவ்வாறு விதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், கருப்பு பணத்திற்கும் வரி ஏய்ப்புக்கும் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், வரிக்கும் மற்ற கட்டணத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, வரிகளும் அவற்றை பற்றிய முன்னேற்றம் பற்றியும் நாம் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? நவ் introduction of this lesson. Taxes levied by government for the development of the state's economy. Okay, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வரி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? The revenue of the government depends upon direct and indirect taxes. அரசுடைய வருமானம் நேர்முகம் மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்ததாக இருக்கும். Direct taxes are levied on income of the persons and indirect taxes are levied on goods and services by which the government mobilize its financial resources. Okay, அதாவது நேர்முக வரி அப்படிங்கிறது தனிநபருடைய வருமானத்திலையும், மறைமுக வரி அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுது. இதன் மூலமாக தான் அரசாங்கம் அப்படிங்கிறது நிதி ஆதாரங்களை திரட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4.1 ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அதாவது வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்துடைய பங்கு அப்படின்னு சொல்லுவோம். டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு. This is an essential security functions to protect our nations from our enemies. Okay, the union government is responsible for creating and maintaining defense forces. அதாவது எதிரிகளிட்ட இருந்து மக்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது இராணுவத்துடைய அத்தியாவசியமான பணி அப்படின்னு சொல்லுவோம். பாதுகாப்பு படைகளை உருவாக்குறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் பொறுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாரின் பாலிசி. இன் டுடேஸ் வேர்ல்ட் we need to maintain friendly relationship with all other countries in the world. We should always maintain cordial economic relationships through exports and imports, sending and receiving investments and labors. Okay, this service is also provided by the union government. இன்றைய உலகத்தில் நாம் அனைவரும் பார்த்திங்கன்னா உலக நாட்டோட நட்புறவு அப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கிறதனுடைய மூலமாக அல்லது மூலதனம் மற்றும் உழைப்பை பரிமாற்றம் செய்வதன் மூலமாக நம்ம நல்ல ஒரு பொருளாதார உறவினை பராமரிக்க முடியும். இந்த சேவை யார் வழங்குறாங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், அவ்வப்போது தேர்தல்களை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை நடத்துறது. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. வி எலெக்ட் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். Similarly, the state governments conduct elections to local bodies within the state. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நாம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். இதே மாதிரி மாநில அரசு உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்தி மாநிலங்களுக்குள்ள தேர்தலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு. Both the union and state governments enact numerous laws to protect our rights, properties and to regulate our economy and societies. To settle disputes, the union government has a vibrant judicial systems. State government takes the responsibility for administrating the police force in respect states. Okay, சட்டம் மற்றும் ஒழுங்குன்னு சொல்லுவோம். நடுவண் மற்றும் மாநில அரசுகள் நமது உரிமைகள் சொத்துக்களை பாதுகாக்கிறது, நமது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏராளமான சட்டங்கள் அப்படிங்கிறத இயற்றுது. சரியா? பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றங்களை அமைச்சிருக்காங்க. மேலும் அந்தந்த மாநிலங்களில் காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மாநில அரசு அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கு. ஓகேவா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் கூட்ஸ், பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல்.
The government generally administrates the economy and the society through various departments. For example, revenue department, schools, hospitals, rural developments and urban developments. The local governments provide public goods like local roads, drainage, drinking water and waste collections and disposal. Okay. அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது பொதுவாக பல்வேறு துறைகள் மூலமாக பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் வந்து நிர்வகிக்குது. வருவாய்த்துறை, பள்ளிகள், மருத்துவமனை, கிராம வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு. உள்ளூர் அரசாங்கம் வந்து உள்ளூர் சாலைகள், வடிகால், குடிநீர், குப்பை சேகரிப்பு, அதை அகற்றுதல் போன்ற பொதுப்பணிகளை வந்து வழங்குறாங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்டு பாவர்ட்டி அலிவேஷன்ஸ், அதாவது வருமான மறுபகிர்வும் வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்ஸ் கலெக்ட் வேரியஸ் டாக்ஸஸ் டு ஃபினான்ஸ் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன்ட் earlier. The taxes are collected in a way that the high income people can bring in the more tax revenue to the government than the poor. அதாவது குறிப்பிட்ட பல்வேறு நடவடிக்கைக்காக நிதி அளிக்கிறதுக்கு அரசாங்கம் அப்படிங்கிறது பல்வேறு வகையான வரிகள் அப்படிங்கிறத வசூலிக்கிறாங்க. ஓகேவா? முன்னர்லேருந்து அதிக வருமானம் உடையவர்கள் வந்து ஏழைகளை விட அரசாங்கத்துக்கு அதிக வரி செலுத்தக்கூடிய வகையில் வரி வந்து வசூலிக்கப்படுது. The government also spend money such that the poor are given some basic necessities of life like food, shelter, clothing, education, health care and monthly income to the very poor persons. சில அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம், உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு, மாத வருமானம் இதையெல்லாம் ஏழைகளுக்கு வழங்குறதுக்காக அரசாங்கம் அது நிறையா பணத்தை செலவிடுறாங்க. Thus collecting taxes and spending for the poor to reduce poverty. மேலும் வறுமையை குறைப்பதற்காக நடவடிக்கைகளையும் அரசாங்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலேட் த எக்கனாமி. த யூனியன் கவர்மெண்ட் த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா controls money supply and controls the interest rate, inflation and foreign exchange rate. நடுவண் அரசு வந்து பணத்துடைய அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை இந்திய மைய வங்கியின் மூலமாக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். The main objective is to remove too much of fluctuation in this rate. இதனுடைய விகிதங்களில் அதிகமான ஏற்ற இறக்கங்களை களையிறது தான் மைய வங்கியுடைய முக்கியமான நோக்கம். The union government also control the economy through various other agencies such as Security Exchange Board of India and Competition Commission of India. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மற்றும் இந்திய போட்டி ஆணையம் போன்ற பல்வேறு முகவர்கள் மூலமாக மத்திய அரசு வந்து பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது. All the governments in India run public sector enterprises to private important goods and services at a affordable rate to the people. ஓகே, இந்தியாவில் உள்ள அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க மலிவு விலையில் அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை மக்களுக்கு வந்து வழங்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். The origin of the word tax is from taxation which means as estimate. வரி அப்படிங்கிற சொல் வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறதுலேருந்து உருவாச்சு. இதனுடைய பொருள் வந்து மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். Taxation is a means by which government finance their expenditure by imposing charges on citizen and corporate entities. வரி விதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக பொதுமக்கள்கிட்ட இருந்தும் பெரு நிறுவனங்களுக்கிட்ட இருந்தும் வரிகளை விதித்து வருமானத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். The main purpose of taxation is to accumulate funds for the functioning of the government machineries. அரசு வந்து இயந்திரங்கள் செயல்பாட்டிற்காக வரியின் மூலமாக நிதி திரட்டுவது வரி விதிப்புடைய முக்கியமான நோக்கம். Tax has come into forefront on account of the new concept of welfare state. ஓகே, அதாவது வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது நல அரசு அப்படிங்கக்கூடிய கருத்தை மையமாக கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். Taxes are compulsory payment to government without expectation of direct returns or benefit to the taxpayers. அதாவது வரி என்பது எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் நேரடியாக அரசாங்கத்துக்கு வந்து செலுத்தக்கூடிய கட்டாய கட்டணம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? ப்ரொஃபஸர் செலிங்மேன்
also defined a tax, a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. பேராசிரியர் செலிக்மேன் அவருடைய கருத்துப்படி வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் அரசுக்கு வந்து கட்டாயமாக செலுத்தக்கூடக்கூடிய ஒரு செலுத்துகை அப்படின்னு சொல்லுவோம். அரசிடமிருந்து எந்த விதமான நேரடி நன்மையும் எதிர்பார்க்காம கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை அப்படிங்கிறது கூறியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. எவ்ரி type of tax has some advantages and some disadvantages. ஒவ்வொரு வரியும் சில நன்மைகள் மற்றும் தீமைகள் அப்படிங்கிறத பெற்றிருக்கும். So we have a tax system that is collection of variety of taxes. From Adam Smith, many economists have given list of canon of taxations. It is important to recall those common among them for discussion here. Okay. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாம் வச்சிருக்கக்கூடிய வரி அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகையான வரிகளுடைய தொகுப்புன்னு சொல்லுவோம். ஆடம் ஸ்மித் முதல் பல பொருளாதார வல்லுநர்கள் வரி விதிப்பு கொள்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பொதுவான அந்த வகைகளை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். சரியா. நினைவு கூற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஓகேவா. அதாவது சமத்துவ விதின்னு சொல்லுவோம். சின்ஸ் டாக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட், ஆல் எக்கனாமிஸ்ட் அக்ரி தட் equity is the cordial principle in designing the tax systems. The rich should pay more tax revenues to the government than the poor because rich has more ability than the poor to pay the tax. Okay. அதாவது சமத்துவ விதி அப்படிங்கும்போது வரி அப்படிங்கிறது ஒரு கட்டாய கட்டணம் அப்படிங்கிறனால வரி முறையை வடிவமைப்பதில் சமத்துவம் அப்படிங்கிறது முதன்மை அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. பணக்காரர்கள் வந்து ஏழைகளை விட அரசாங்கத்துக்கு அதிக வரியை வந்து செலுத்தணும். ஓகேவா. ஏன்னா ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிக வரி செலுத்தும் திறன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேனான் ஆஃப் செர்டானிட்டி. செர்டானிட்டி அப்படிங்கிறது வந்து உறுதி விதின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஷுட் அனௌன்ஸ் இன் அட்வான்ஸ் த டாக்ஸ் சிஸ்டம் so that every taxpayer will be able to calculate how much tax amount one may have to pay during a year to the government. ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு வரித்தொகை அரசாங்கத்துக்கு செலுத்த வேணும் அப்படிங்கிறத கணக்கிட ஒவ்வொரு அரசாங்கமும் வரி முறையை முன்கூட்டியே அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேனான் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் கன்வென்ஷன்ஸ். ஓகே. சிக்கனம் மற்றும் வசதி வாய்ப்பு. இஃப் த டாக்ஸ் இஸ் சிம்பிள் then the cost of collecting taxes takes payer cost plus tax collector cost will be very low. Further, tax should be collected from a person at the time he gets enough money to pay the tax. This is called canon of convention. A convenient tax reduces the cost of collecting tax. அதாவது சிக்கனம் மற்றும் வசதி விதின்னு சொல்லுவோம். இது வந்து வரி வந்து எளிமையாக இருக்கிறதுனால வரி வசூலிப்பதற்கான செலவு, வரி செலுத்துவோர் செலவு ப்ளஸ் வரி வசூலிப்போர் செலவு மிக குறைவாக இருக்கும். மேலும் ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்க நேரத்தில் வரி வந்து வசூலிக்கணும். இதுக்கு தான் வந்து வசதிக்கான வரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஒரு வசதியான வரி அப்படிங்கிறது வரி வசூலிக்கும் செலவு வந்து குறைக்கும். கேனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்டு எலாக்சிசிட்டி. உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஷுட் சூஸ் த டாக்ஸஸ் தட் கேன் கெட் எனாஃப் ரெவென்யூ டு இட். It should choose a few taxes that can fetch more tax revenues instead of lot of taxes. This is canon of productivity. Tax is paid by the people out of their incomes. Therefore, the tax system should be designed in such a way that the people automatically pay more tax revenue in their income growth. This is called canon of elasticity. Okay. அதாவது அரசாங்கம் போதுமான வரி வருவாயை பெறக்கூடிய வரிகளை வந்து தேர்வு செய்யணும். நிறைய வரிகளுக்கு பதிலாக அதிக வருவாய் பெறக்கூடிய சில வரிகளை வந்து தேர்வு செய்யலாம். இது வந்து உற்பத்தி திறன் வரின்னு சொல்லுவோம். மக்கள் வந்து தங்கள் வருமானத்திலேருந்து வரி செலுத்துகிறாங்க. அதனால் மக்களுடைய வருமானத்தை அதிகரித்தா தானாகவே வரி வந்து அதிகமாக செலுத்தக்கூடிய வகையில் வரி அமைப்பு அப்படிங்கிறது வடிவமைக்கப்படணும். இது வந்து நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா.
அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒய் டாக்ஸஸ். ஓகேவா, ஏன் வந்து வரி வந்து விதிக்கணும்? States and their functions equivalent throughout history have used money provided by taxation to carry out many functions. வரலாற்று காலத்தில் இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாடுகளும் அதுக்கு இணையாக செயல்படக்கூடிய அரசுகளும் வரி விதிப்பின் மூலமாக பெற்ற நிதியிலிருந்து தான் பல செயல்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஓகேவா, some of these include expenditures on economic infrastructures, transportation, sanitation, public safety, education, healthcare systems, to name a few, military, scientific research, culture and art, public works and public insurance and operation of government itself. அதாவது சில பொருளாதார உள்கட்டமைப்பு செலவுகள், போக்குவரத்து, துப்புரவு, பொது பாதுகாப்பு, கல்வி, உடல் நலம், இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொது பணிகள், பொது காப்பீடு மற்றும் அரசாங்க செயல்பாடு இது எல்லாம் குறிக்கும். A government ability to raise taxes is called its fiscal capacity. இந்த வரிகளை உயர்த்துவதன் மூலமாக அரசாங்கத்துடைய திறன் உயர்த்துவதற்கான திறனை தான் என்ன சொல்கிறோன்னா நிதி திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, when the expenditure exceed tax revenue, a government accumulates debts. செலவானது வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் வந்து கடனை வந்து திரட்டுறாங்க. A portion of taxes may be used to service past debt. வரிகளில் ஒரு பகுதி அப்படிங்கிறது கடந்த கால பணிகளுக்கான கடன்களுக்கு பயன்படுத்தலாம். Government also used taxes to fund welfare and public service. ஓகே, அரசாங்கம் மக்களுடைய நலனுக்கும் பொது சேவைகளுக்கும் இந்த வரியை வந்து பயன்படுத்தலாம். These services can include education system, pensions for the elderly, unemployment benefits and public transportation. இந்த சேவையில் கல்வி முறைகள், முதியோருக்கான ஓய்வூதியம், வேலையின்மை சலுகைகள் மற்றும் பொது போக்குவரத்து இதெல்லாம் இதில் வந்து அடங்கும். Energy, water and waste management systems are also common public utilities. ஆற்றல், நீர், கழிவு மேலாண்மை இதெல்லாம் மக்களுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். Taxation in India has its root from the period of Manu Smriti and Astasastra. The present Indian tax system is based on this ancient tax system. இந்தியாவில் வரி விதிப்புடைய வேர்கள் மனுஸ்மிருதி மற்றும் அஸ்தசாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றது. தற்கால இந்திய வரிமுறை அப்படிங்கிறது பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸஸ். A tax imposed on an individual or organization which is paid directly is the direct tax. நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கிறதுன்னு சொல்லுவோம். The burden of a direct tax cannot be shifted to others. இந்த வரியை ஒருத்தர் மேல இருக்கிற வரியை இன்னொருத்தர் மேலே மாற்ற முடியாது. J.S. Mill defines a direct tax as one which is demanded from the very person who it is intended or desired should pay it. Some direct taxes are income tax, wealth tax and corporation tax. J.S. Mill அப்படிங்கிற பேராசிரியரோட கருத்துப்படி நேர்முக வரி அப்படிங்கிறது யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவர் தான் அந்த வரியை வந்து செலுத்தணும். வரி செலுத்துபவரை தான் வரி சுமையை வந்து ஏற்க வேண்டும்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி அதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1865 ஜேம்ஸ் வில்சன் in order to meet the losses sustained by the government on account of the mutiny of 1857. ஓகே, இந்தியாவில் முதன்முறையாக வருமான வரி 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எதுக்காகனா 1857 கழகத்தின் மூலமாக ஏற்பட்ட இழப்புகளை வந்து ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கத்தின் மீது போடப்பட்ட அந்த ஆணையே வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ், வருமான வரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருமான வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ்
levied on an individual in India. இந்த வருமான வரி அப்படிங்கிறது இந்தியாவில் விதிக்கப்படக்கூடிய நேர்முக வரி முறையினுடைய ஒரு முக்கியமான வரி. It is charged directly based on the income of a person. இந்த வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தினோட அடிப்படையில் விதிக்கப்படுது. The rate at which it is charged varies depending on the level of income. இந்த வரி வசூலிக்கப்படக்கூடிய விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். Students are asked to search a income tax website and to know the income tax slab for current year. வருமான வரி வலைத்தளத்தின் மூலமாக நடப்பாண்டுக்கு வருமான வரி அறிக்கையினை மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Corporate tax. This tax is levied on companies that exist as separate entities from their shareholders. நிறுவன வரின்னு சொல்லுவோம். இந்த வரி தங்கள் பங்குதாரர்கள்கிட்ட இருந்து தனி நிறுவனமாக இருந்தாங்கன்னா நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும். It is charged on royalties, interest gains from sale of capital assets located in India and fees for a technical services and dividends. இது இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பு உரிமைகளில் மூலதன சொத்துக்கள் விற்பனையிலிருந்து வரும் வட்டி லாபங்கள், தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவு தொகைக்கான கட்டணம் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படும். Foreign companies are taxed on income that it raised in India. இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீதும் விதிக்கப்படும். இப்போ எப்படி விதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் லெஸ் தேன் 50 crores இருந்துச்சுன்னா இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 25% பே பண்ணும். அதே ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40%. மோர் தேன் 50 crores இன்கம் வந்துச்சுன்னா இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 30%, ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40% வரி செலுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெல்த் டேக்ஸ். ஓகே, சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் டேக்ஸ் is charged on the benefits derived from the property ownership. The same property will be taxed every year on its current market value. The tax is levied on the individuals and companies alike. சொத்து வரி அப்படிங்கிறது தனது சொத்துலேருந்து பெறப்படக்கூடிய நன்மைக்காக சொத்துடைய உரிமையாளருக்காக விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் சொத்துடைய நடப்பு சந்தை மதிப்பினுடைய அடிப்படையில் இது விதிக்கப்படும். இந்த வரி தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் அரசாங்கத்தில் 3 அடுக்குகளில் வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்படுது. There are taxes that can be easily collected by the union government. மத்திய அரசின் மூலமாக இந்த வரி அப்படிங்கிறது எளிதில் வசூலிக்கப்படுது. In India, almost all the direct taxes are collected by the union government. நேரடியாக செலுத்தக்கூடிய அனைத்து வரிகளும் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வசூலிக்கப்படுது. Taxes on goods and services are collected by both யூனியன் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். மறைமுகமாக விதிக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் மூலமாக வசூலிக்கப்படுது. The taxes on properties are collected by the local government. சொத்துக்களுக்கு மீதான வரி உள்ளூர் அரசாங்கத்தின் மூலமாக வசூலிக்கப்படுது. In India, we collect more tax revenues through indirect taxes than through direct taxes. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரிகள் மூலமாக தான் அதிகமான வருவாய் அப்படிங்கிறது கிடைக்குது. The major indirect taxes in India are customs duties and GST. ஓகேவா? அதாவது இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி அப்படிங்கிறது எதுனா சுங்க வரியும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான விதிக்கப்படக்கூடிய வரியும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ indirect tax. If the burden of the tax can be shifted to others, it is an indirect tax. இது ஒருவர் மீது விதிக்கப்படக்கூடிய வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். The impact is on one person while the incident is on the another person. வரி விதிக்கப்பட்ட ஒருவர், வரி சுமையை சுமப்பவர் வேறு ஒருத்தர். சரியா? வரி ஒருத்தர் மேலே போடுவோம், அதை கட்டுறவங்க வேறு ஒருத்தராக இருப்பாங்க. Therefore, in the case of indirect tax, the taxpayer is not the tax bearer.
ஆகையால் மறைமுக வரியில் வரி செலுத்துபவர் வந்து வரி சுமையை சுமப்பவர் அல்ல அப்படின்னு சொல்லலாம். Some indirect taxes are stamp duty, entertainment tax, excise duty and goods and service tax. சில மறைமுக வரிகளில் எதுனா முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Stamp duty. Stamp duty is a tax that is paid on official documents like marriage registration or documents related to a property and in some contractual agreements. முத்திரைத்தாள் வரின்னு சொல்லுவோம். அந்த முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய ஆவணங்களான திருமண பதிவு மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவற்றின் மீது விதிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். Entertainment tax is a duty that is charged by the government on any source of entertainment provided. This tax can be charged on movie tickets, tickets to amusement parks, exhibitions and even sports event. Okay. பொழுதுபோக்கு வரின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலும் அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக திரைப்படங்கள் பார்க்கறதுக்கு விதிக்கப்படக்கூடிய அந்த கட்டணம், பொழுதுபோக்கு பூங்காக்கள், கண்காட்சி, விளையாட்டு அரங்கம், அடுத்தது விளையாட்டு நிகழ்ச்சிகள், இதை பார்க்கறதுக்காக விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேவா? அதாவது சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரின்னு சொல்லுவோம். An excise duty is any duty on manufactured goods levied at the moment of manufacture rather than at sale. Excise is typically imposed in addition to an indirect tax such as a sales tax. சுங்கத்தீர்வை அப்படிங்கிறது விற்பனையை விட உற்பத்தியோட இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படக்கூடிய வரின்னு சொல்லுவோம். இந்த வரி பொதுவாக விற்பனை வரி போன்று மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி வந்து ஒரு மறைமுக வரி வகையை சார்ந்தது. The GST was passed in the Parliament on 29th March 2017. இந்த வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது. The Act came into effect on 1st July 2017. இது எப்போ வந்து அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1, 2017. ஓகேவா? The motto is one nation, one market, one tax. இதனுடைய குறிக்கோள் என்னன்னா ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. France was the first country to implement GST in 1954. 1954 தான் முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? அதாவது பண்டங்கள் மற்றும் அந்த வரிகளுடைய அமைப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் SGST. இன்ட்ரா ஸ்டேட் அதாவது வித்தின் த ஸ்டேட் ஒரு மாநிலத்துக்குள்ளே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேட், சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ் அண்டு ஸ்டேட் சர்ஜர் அண்டு சீசஸ். ஓகே. மாநில பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி, மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். அடுத்து சென்ட்ரல் கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் CGST இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் இதுவும் மாநிலத்துக்குள்ளே தான். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர் வேல்யூங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ், எஜுகேஷன் அண்டு செகண்டரி ஹையர் செகண்டரி செஸ். மத்திய சுங்கவரி, சேவை வரி, அடுத்தது ஈடு செய்வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் IGST, இன்டர்ஸ்டேட் இன்டகிரேட்டட் GST. இது மாநிலங்களுக்கு இடையில் விதிக்கப்படக்கூடிய வரி. ஒன்றிணைந்த
ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி. தேர் ஆர் 4 மேஜர் GSTs. இதில் 4 வகையான வரி விகிதங்கள் அப்படிங்கிறது உண்டு. 5%, 12%, 18% and 28%. Almost all the necessities of like vegetables and food grains are exempted from this tax. அதாவது காய்கறிகள், உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைக்காக அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அப்படிங்கிறது அளிக்கப்படும். ஓகேவா? How are tax levied? எப்படி வரி விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tax is levied by the government progressively, proportionally as well as regressively. வளர் விகித வரி விதிப்பு முறை, விகித வரி விதிப்பு முறை, தேய்வு விதிப்பு முறை அப்படின்னு சொல்லி 3 வகையாக விதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், வளர் வீத வரி விதிப்பு முறை. ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இஸ் one in which the rate of taxation increases multiplier as the tax base increases multiplicand. அதாவது வளர் வீத வரி விதிப்பு முறையில் வரியுடைய அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது, அதாவது பெருக்கப்படும் போது வரி வீதமும் பெருக்கும். சரியா? அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். In case of progressive tax, when income increase, the tax rate also increase. இந்த வளர் வீத வரியை பொறுத்தவரையிலும் வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,000 rupees வரி அதாவது வருமானம் வந்துச்சுன்னா 10%. அப்போ வரி 1000 ரூபாய். அதே 20,000 ரூபா வந்துச்சுன்னா 15%, 3,000 ரூபா வரி கட்டணும். 30,000 ரூபா வந்துச்சுன்னா 25%, 7,500 கட்டணும். அப்போ வருமானம் அதிகமாகும் போது டேக்ஸ் ரேட்டும் அதிகமாகுது. டேக்ஸ் ரேட் அதிகமாகும்போது டேக்ஸ் உடைய அமௌண்ட்டும் அதிகமாகும். அடுத்தது ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸஸ். ஓகே, tax levied on goods and services in a fixed portion is known as proportionate taxes. ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகள் விதிக்கப்படும் வரி விகித வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா all taxpayer contribute the same proportion of their income. அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் ஒரே விகிதத்தில் தான் பங்களிப்பு செய்வாங்க. 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறவனும் 10% தான், 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறவனும் அதே 10% தான், 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறவனும் அதே 10% தான். அப்போ வரி விகிதம் ஒரே மாதிரி இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் போது டேக்ஸ் ரேட் அதிகரிக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸஸ், தேய்வு வீத விதிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். It implies that higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. It is very opposite of progressive taxation. இது அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கிட்ட அதிக வரி விகிதம் விதிப்பதை குறைக்கும். சரியா? குறிக்கும். வளர் வீத வரி விதிப்பு முறைக்கு இது நேர்மாறானது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை பாருங்கள், ப்ரோக்ரெசிவ், ப்ரப்போர்ஷனேட் அண்ட் ரெக்ரெசிவ் 3க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்கம் இன்க்ரீஸ், இன்கம் சேஞ்ச். வருமானம் அதிகரிக்கும், இது வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், டேக்ஸ் டிக்ரீஸ், சேம் டேக்ஸ் ஆல்வேஸ். வரி அதிகமாகும், வரி குறையும், எப்போதும் ஒரே மாதிரியான வரி இருக்கும். எக்ஸாம்பிள், இது இன்கம் டேக்ஸ் வருமான வரி, கார்ப்பரேட் டேக்ஸ்னால் நிறுவ வரி, சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கும்போது விற்பனை வரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாக் மணி. ஓகேவா? கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் மணி இஸ் ஃபண்ட்ஸ் earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. அதாவது கருப்பு பணம் அப்படிங்கிறது கருப்பு சந்தையில் ஈட்டப்படக்கூடிய வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணம் அப்படின்னு சொல்லுவோம். வரி நிர்வாகிகிட்டேருந்து மறைக்கப்பட்ட அல்லது கணக்கில் காமிக்காத பணத்தை தான் நாம் என்ன சொல்லுவோம்? கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவோம். காசஸ் ஆஃப் பிளாக் மணி. கருப்பு பணத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி ஆர் ஐடென்டிஃபைடு ஆஸ் காசஸ். கருப்பு பணத்துக்கு பல காரணங்கள் அடையாளம் காணப்படுது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா? பண்டங்கள் பற்றாக்குறை,
லைசன்ஸ் ப்ரொசீடிங் உரிமம் பெறும் முறை, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழில்துறையுடைய பங்கு, ஸ்மக்லிங் கடத்தல், டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரியுடைய அமைப்பு இதெல்லாம். அடுத்து டாக்ஸ் எவாஷன். டாக்ஸ் எவாஷன்னா வரி ஏய்ப்பு. Tax evasion is illegal evasion of taxes by individuals, corporations and trusts. Tax evasion activities include under-reporting income, inflation deduction or expenses, hiding money, hiding interest in offshore accounts. அதாவது வரி ஏய்ப்பு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருக்கிறது தான் வரி ஏய்ப்புன்னு சொல்லுவோம். இந்த வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை வந்து குறைச்சி மதிப்பிடுதல், விலக்குகள் அல்லது செலவுகளை வந்து உயர்த்துதல், மறைக்கப்பட்ட பணம், கடல் கடந்த கணக்குகளுடைய விவரங்களை வந்து மறைக்கிறது. அடுத்தது டாக்ஸ் எவாஷன் பெனாலிட்டி வரி ஏய்ப்பும் அதுக்கான அபராதமும். If a person willfully commit the act of tax evasion, he may face felony charges. ஓகே, அதாவது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு செயலை முழுமையாக செஞ்சால் அவர் வந்து மோசமான குற்றச்சாட்டுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டேக்ஸ் எவாஷன் பெனாலிட்டிஸ் இன்க்ளூட் imprisonment of up to 5 years and a high amount of fines. அதாவது வரி ஏய்ப்பு அபராதங்களில் 5 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனையும் அதிக அளவு அபராதமும் கிடைக்கும். The defendant may also be ordered to pay for the cost of precautions. பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்காக செலவுகளை செலுத்த உத்தரவிடப்படலாம். Tax evasion penalty can be harsh depending on the severity of the crime. வரி ஏய்ப்புக்கான அபராதம் குற்றத்துடைய தன்மை மற்றும் அதன் தீவிரத்தை பொறுத்து தண்டனை வந்து கடுமையானதாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் taxes and developments. The role of taxation is developing economies is as follows. வரிகளும் முன்னேற்றமும் சொல்லுவோம். பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் வரி விதிப்பு வந்து பங்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அதாவது வளங்களை வந்து திரட்டுதல். டாக்ஸேஷன் எனேபிள்ஸ் த கவர்மெண்ட் டு மொபிலைஸ் எ சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூஸ். The tax revenue is generated by imposing direct taxes such as personal income tax and corporate tax and indirect taxes such as custom tax, excise duty, etc. வளங்களை வந்து திரட்டுதல். வரி விதிப்பு அரசாங்கத்துக்கு கணிசமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது திரட்டுறதுக்கு உதவி செய்யும். குறிப்பாக நேர்முக வரிகளாக இருக்கக்கூடிய தனி நபர் வருமான வரி, நிறுவன வரி, மறைமுக வரிகளான ஆயத்தீர்வை, சுங்க வரி, இதன் மூலமாக நிதி அப்படிங்கிறது திரட்டப்படுது. ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் வருமான ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைச்சல். டாக்ஸேஷன் ஃபாலோஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்வாலிட்டி. The direct taxes are progressive in nature. Also, certain indirect taxes such as tax on the luxury goods is also progressive in nature. வரி ஏய்ப்பின் மூலமாக சமத்துவ முறை அப்படிங்கிறத உருவாக்கலாம். குறிப்பாக நேர்முக வரியில் வளர்வீதம் வரி முறை அப்படிங்கிறது பின்பற்றப்படுது. அதே மாதிரி சில மறைமுக வரிகள் வந்து ஆடம்பர பண்டங்கள் மீது விதிக்கப்படும் வரி வளர்வீத வரியுடைய தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் வெல்ஃபேர். டாக்ஸேஷன் ஜெனரேட் சோசியல் வெல்ஃபேர். வரி விதிப்பு வந்து சமூக நலனை உருவாக்குதுன்னு சொல்லலாம். சோசியல் வெல்ஃபேர் இஸ் ஜெனரேட்டட் டியூ டு ஹையர் டாக்ஸஸ் ஆன் சர்டன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதாவது சில விரும்பத்தகாத பொருட்களாக இருக்கக்கூடிய மதுபானங்கள் போன்ற பொருட்களின் மீது அதிகமான வரி விதிப்பதன் மூலமாக சமூக நலன் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி. Taxation encourages exports and restricts imports. Generally, developing countries and even the developed countries do not impose tax on export items. வரி விதிப்பு ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதோடு இறக்குமதியை வந்து தடுக்கணும். பொதுவாக வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகளில் ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து வரி விதிக்கிறது கிடையாது. ரீஜினல் டெவலப்மெண்ட் வட்டார முன்னேற்றம். Taxation plays an important role in regional developments. வட்டார வளர்ச்சியில் வரி விதிப்பு முக்கிய பங்கை வந்து வகிக்குதுன்னு சொல்லுவோம். Tax incentives such as tax holidays for setting up industries in backward regions which include business firms to set up industries in such regions.
அதாவது பின்தங்கிய பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கான வரி சலுகையும் வரி விலக்குகளையும் அளிப்பதன் மூலமாக அந்த பகுதிகளில் தொழிற்சாலை அமைப்பதற்கு வணிக நிறுவனங்கள் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ். Taxation can be used as an instrument for controlling inflation. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். வரி அப்படிங்கிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளில் ஒன்று. Through taxation, the government can control inflation by reducing the tax on the commodities. அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விதிப்பு குறைப்பதன் மூலமாக பணவீக்கங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்டு அதர் பேமெண்ட்ஸ். ஓகே, அதாவது வரிக்கும் கட்டணத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. த டேக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். வரி அப்படிங்கிறது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு செலுத்துகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பேமெண்ட்ஸ். ஓகேவா? பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபீஸ் இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். கட்டணம் அப்படிங்கிறது பணிகளை பயன்படுத்துவதற்காக நாம் செலுத்தக்கூடிய ஒன்று டேக்ஸ். இஃப் த எலமெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ப்ரீடோமினேட்ஸ் த லிவை பிகம் எ டேக்ஸ். பொதுவாக அரசாங்கத்துடைய வருமான இனங்களில் ஒன்றாக வரி வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகேவா? while a fees is the payment for a specific benefit prevailing, although the special to the primary purpose of regulation in public interest. கட்டணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நன்மைக்கான தனிச்சலுகையை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையுடைய சிறப்பு முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட். வரி அப்படிங்கிறது கட்டாய செலுத்துகை. ஃபீஸ் இஸ் எ வாலண்டரி பேமெண்ட். கட்டணம் அப்படிங்கிறது தன்னார்வத்தோடு செலுத்தக்கூடியது. If tax is imposed on a person, he has to pay it, otherwise he has to be penalized. ஒரு நபர் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிக்கப்பட்டால் அவர் அதை வந்து செலுத்தணும், இல்லைன்னா அவர் வந்து தண்டனைக்குள்ளாவார். On the other hand, fees is not paid if the person do not want to get the service. பணிகளை பெற விருப்பமில்லை அப்படின்னா கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. In this case, taxpayer does not accept any direct benefits. Example, income tax, gift box, wealth tax and VAT etc. வரி செலுத்துபவர்கள் நேரடியாக எவ்வித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம் வருமான வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி. Fees payer can get direct benefits for paying fee. Example, stamp fees, டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. கட்டணம் செலுத்துவதன் மூலமாக நுகர்வோர்கள் வந்து நேரடியாக ஒரு சில சலுகைகளை பெறுவாங்க. முத்திரை வரி, ஓட்டுநர் உரிம கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The lesson is over now. Recap of this lesson. Direct tax is the tax paid directly to the union government or to the state or local government such as income tax and property tax. நேர்முக வரி அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அல்லது உள்ளாட்சி அமைப்புக்கும் நேரடியாக செலுத்தக்கூடிய வரி. இதில் வருமான வரி, சொத்து வரி அது அடங்கும். Income tax is a tax paid by individuals and business based on earned and unearned income. வருமான வரி அப்படிங்கிறது தனிநபர் மற்றும் தொழில் செய்பவர்களால் ஈட்டப்பட்ட அல்லது ஈட்டப்படாத வருமானங்களுடைய அடிப்படையில் விதிக்கப்படுது. லோக்கல் டேக்ஸ் இஸ் த டேக்ஸ் சார்ஜ்டு பை த லோக்கல் கவர்மெண்ட் சச் அ சிட்டி ஆர் கண்ட்ரி. உள்ளூர் வரி அப்படிமோ உள்ளாட்சி அமைப்பு அல்லது அரசின் மூலமாக ஒரு நகரம் அல்லது ஒரு நாட்டின் எல்லைக்குள்ளே விதிக்கப்படக்கூடிய வரி அப்படிங்கிறதாகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.